கர்நாடகாவில் திருடப்பட்ட 170 சவரன் தங்க நகைகள் திருவாரூர் நகைக்கடையில் விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 கடைகளில் பெங்களூரு போலீசார் அதிரடி சோதனை நடத்தி நகைகளை மீட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? திருட்டு நகைகள் விற்பனை தொடர்பாக போலீசார் ஆய்வு செய்ததை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களிடம் நகைக்கடை ஊழியர்கள் அத்துமீறிய காட்சிதான் இது. பெங்களூருவில் திருடப்பட்ட நகைகள் திருவாரூருக்கு எப்படி கொண்டு வரப்பட்டது? அந்த நகைகளை விற்று நகைக்கடைகள் கல்லா கட்டினவா? பின்னணி என்ன? அண்மையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஒரு வீட்டில் 170 சவரன் தங்க நகைகள் திருடு போயின. 1,21,00,000 ரூபாய் நகைகள் திருடப்பட்ட வழக்கில் பெங்களூரு போலீசார் 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் திருட்டு நகைகளை திருவாரூரில் உள்ள இருவர் மூலம் விற்று பணம் பார்த்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் திருவாரூரில் உள்ள பாத்திமா காலனி பகுதியைச் சேர்ந்த தினகரன் மற்றும் ஆறுமுகம் ஆகிய இருவர்தான் திருட்டு நகைகளை விற்பனை செய்ய உடந்தையாக இருந்தது அம்பலமானது. இவர்கள் விஜயபுரம் காந்தி சாலையில் உள்ள 3 நகைக்கடைகளில் திருட்டு நகைகளை விற்று பணம் பெற்றதாக கூறியுள்ளனர். இதையடுத்து 170 சவரன் நகைகள் திருடப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 5 பேரையும் பெங்களூரு போலீசார் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள 3 நகைக்கடைகளிலும் பெங்களூரு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை நகைக்கடை ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அத்துடன் அவரின் செல்போனையும் பறித்து கொண்டு மிரட்டி தாக்க முயன்றுள்ளனர். இதனால் கைகலப்பாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே சோதனை மேற்கொண்ட பெங்களூரு போலீசார் ஒரு நகைக்கடையில் இருந்து மட்டும் 27 சவரன் நகைகளை மீட்டதாக கூறப்படுகிறது. மேலும் எஞ்சிய நகைகளை மீட்க பெங்களூரு போலீசார் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரை நகைக்கடை ஊழியர்கள் தாக்கியதாக திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் ஜெஃப்ரின் இமானுவேல், முத்துக்குமார், வேல்முருகன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஒரு வீட்டில் திருடப்பட்ட தங்க நகைகளை திருவாரூர் நகைக்கடைகளில் விற்பனை செய்ததாக கூறி 27 சவரன் நகைகள் மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.